நமஸ்காரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்தே. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைக்கு முதல் காட்சியில 3வது பாசுரத்தை அனுபவிப்போம். 3 அப்படிங்கிற இந்த எண்ணே சிறப்பு வாய்ந்தது. என்ன சிறப்பு அந்த 3க்கு அப்படின்னா, 3 காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இத காலத்ரயம் அப்படின்னு சொல்வோம். மனம், மொழி, மெய் அப்படிங்கிற 3 கர்ணங்கள், அத கர்ணத்ரயம் அப்படின்னு சொல்வோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 மந்திரங்களை ரகசியத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. என்ன 3 மந்திரங்கள் அப்படின்னா, பத்ரிநாத்ல நாராயணன் நரனுக்கு உபதேசிச்ச அஷ்டாட்சர மந்திரம், அத திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பார்கடல்ல சாட்சாத் எம்பெருமான் பிராட்டிக்கு உபதேசித்த மந்திரம் துவயமந்திரம். குருக்ஷேத்திர பூமியில தேர்தட்டுல அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிச்சது சரமஸ்லோகம்ங்கிற மந்திரம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்சயிஸ்யாமி மாச்சுச்சக. இந்த 3 மந்திரங்களும் தான் ரகசியத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள் 3. அச்சேதனம், அந்த அச்சேதனத்துக்கு அறிவில்லை. சேதனம், ஜீவாத்மாக்களாகிய நாம், நமக்கு அறிவு இருக்கு. இந்த அச்சேதன சேத்தனர்களை கண்ட்ரோல் பண்றவன ஈஸ்வரன் அப்படிங்கிறோம். சேதன அச்சேதன ஈஸ்வர தத்துவம், இது 3. அடுத்ததா மனுஷர்களுக்கு 3 குணங்கள் உண்டு. என்ன 3 குணங்கள்? ரஜோகுணம், காமம், கோபம், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அவளை ரஜோகுணம் உள்ளவா அப்படின்னு சொல்லுவோம். தமோகுணம், யாரையுமே தொந்தரவே பண்ண மாட்டாவா, சதா தூங்கிண்டே இருப்பா. சத்வகுணம், பேலன்ஸ்டா இருக்கக்கூடியவா, பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டேட் சத்வகுணம், அமைதியா உபன்யாசம் கேட்பா. இந்த 3 குணத்தையும் குணத்ரயம் அப்படின்னு சொல்லுவா. ஓம் அப்படிங்கிற பிரணவத்துல, ஓம்ங்கிறது பிரணவம், அந்த பிரணவத்துல 3 அக்ஷரம் இருக்கு. அ உ மா அப்படிங்கிற 3 அக்ஷரம். அந்த 3ஐயும் சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எது ஒலிக்கும்னா அஷ்டாட்சரம், அது ஒலிக்கும். ஓம்காரம் ஒலிக்கும். இந்த ஓம்கார அக்ஷரத்தை ஓங்கி உலகளந்த அப்படின்னு ஒலிக்க வச்சுட்டா நம்ம ஆண்டாள். இந்த ஓம்காரத்தை எல்லாரும் சொல்லக்கூடாது, எஸ்பெஷலி லேடிஸ் இதை சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா, நாபியிலேருந்து அந்த உச்சரிப்பு வரணும். நாபியிலேருந்து அந்த உச்சரிப்பு வந்தது அப்படின்னா அவளோட யூட்ரஸ் ஸ்பாயில் ஆயிடும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவா. இதுலேயும் சாஸ்திரத்திலையும் அதை தான் சொல்லுவா. அதனால தான் ஓம்ங்கிற மந்திரத்தை லேடிஸ் சொல்லக்கூடாது அப்படின்பா. அதனால ஆண்டாள் என்ன பண்ணா தெரியுமா, எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஓங்கி உலகளந்த அப்படின்னு இந்த பாசுரத்தை சொன்னா பிரணவம் சொன்ன பலன். எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க நம்ம ஆண்டாளுக்கு. இந்த பாசுரத்தோட இன்னொரு பலன், பூஜையோ ஜபமோ பெருமாளுக்கு திருவாராதனமோ பண்ற போது நிறைய தடங்கல்கள் வரும். தடங்கல்னா இந்த காலத்துல போன் பேசுவா, யாராவது கூப்பிடுவா, இல்லைன்னா வாசல்ல யாராவது காலிங் பெல் அடிப்பா, இந்த மாதிரிலாம் தடங்கள்லாம் வரும். அந்த தடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் பூஜையை ஆரம்பிப்போம்.
அப்படி தொடங்குற போது வேதத்துல ஒரு மந்திரம் உண்டு. அது வாமன பகவானை குறிக்கக்கூடிய மந்திரம் வேதத்துல இருக்கு. அதை சொல்லிட்டா இந்த தடங்கள்லாம் போயிடும். ஆனா வேத மந்திரத்தையும் எல்லாரும் சொல்ல முடியாது. அப்போ வாமன பகவானை குறிக்கும் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கிற இந்த பாசுரத்தை சொன்னா தடங்கள் எல்லாம் இல்லாம என்ன தடங்கள் ஏற்பட்டதோ அதுல எந்த குற்றமும் வராது, அது நீங்கிடும் அப்படிங்கிற ஆண்டாள். எவ்வளவு உயர்ந்த பாசுரம் இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரம் பாருங்க. இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரத்தை இன்னைக்கும் அபர்ணா பாடுவா, அதை கேட்போம். அதுக்கப்புறம் அடியேன் அர்த்தத்தை விண்ணப்பிக்கிறேன். அபர்ணா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பாசுரம் பாடுமா. சாத்தி நீராடினான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடினான் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாரி பெய்து தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாரி பெய்து ஓங்க பெரு சின்னல் ஓடுகையழுகள ஓங்க பெரு சின்னல் ஓடுகையழுகள பூம்புவளை போதில் போதி வந்து கண்படுப்ப பூக்குவளை போதில் போதி வந்து கண்படுப்ப தேங்காதி போக்கிரன்று சேர்ந்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் ஆவார் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் ஆவார். இந்த ஓங்கி உலகளந்த பாசுரத்தை இந்த குழுவில் உள்ள ஒரு அபர்ணாங்கிற பெண் பாடினா எவ்வளவு உயர்ந்த பாசுரம் இது. அப்பேற்பட்ட அந்த பாசுரத்தை அந்த பெண் பாடினா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் உடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோரெம்பாவாய். தலைவியான ஆண்டாள் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ட்ரூத்ஃபுல் கோபிகை அவ ஓடி வந்தா. அவ சொல்றா, ஆண்டாளே, நாம கண்ணனை கணவனா அடையணும் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு விரதம் இருக்கோம். ஆனா ஊர் பெரியவா கிட்ட மழை வரணும், நாடு சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னோம். மனசால நினைச்சதுதான் பலிக்கும் அப்படின்னு கர்க மகரிஷி சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணதை கேட்டேன். நம்ம மனசால நினைச்சது நமக்கு நடந்துரும், அது பலிச்சிடும். ஆனா மழை பெய்யலைன்னு ஊர் பெரியவா பெய்யலை அப்படின்னா ஊர் பெரியவாளை நம்ம ஏமாத்துறோமே, இது நியாயமா அப்படின்னு கேட்டா அந்த பெண். எல்லாத்தையும் எவ்வளவு அழகா டேக்கிள் பண்றா நம்ம ஆண்டாள் பாருங்க. சொல்றா, கவலையே படாதம்மா, மனசால நினைச்சதும் வாயால சொன்னதும் நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நாராயண நாமத்தை சொல்லி இந்த நோன்பை அனுஷ்டிக்கிறோம். அவன் இந்த லோகத்துல உள்ள சாமானிய சுகத்திலேந்து ஆரம்பிச்சு மிக உயர்ந்த சுகமான மோட்சம் வரை அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கையும் தர வல்லவன் அவன்.
உத்தமன் அவன், அவனை பாடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டார். ஓங்கி உலகளந்தவன் வாமன பகவான் குள்ள வடிவத்துல வந்து திருவிக்கிரமனா வளர்ந்தார். அப்படி வளர்ற போது சகல ஜீவராசிகளின் தலையிலையும் திருவடியை பதிச்சு மகிழ்ந்தாராம். அவர் வெரி ஃபாஸ்டா வளர்ந்தாராம், ரொம்ப வேகமா வளர்ந்தாராம். எப்படி வெரி ஃபாஸ்ட் அப்படின்னா, மகாபலி தீர்த்தத்தை விட்ட அடுத்த க்ஷணம் பிரம்மாவோட கமண்டல தீர்த்தம் இவருடைய திருவடியில பட்டுடுத்தான். அவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்தார் அப்படின்னு சொல்லுவான். ஓங்கி உலகளந்தது வாமனனா கிருஷ்ணனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆண்டாளுக்கு உகப்பு எது அப்படின்னா கிருஷ்ணன் தான். ஏன்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன் அவளுக்கு. அதனால கிருஷ்ணனைத்தான் ஆண்டாள் சொல்லியிருக்கா வாமனனா அப்படின்னு முக்கூர் அழகிய சிங்கர் வியாக்கியானம் பண்றார். எப்படி பண்றார் பாருங்க. திருஷ்டுமிச்சமி தேரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம அப்படின்னு அர்ஜுனன் பிரார்த்திச்சுண்டான். உடனே பசியமே பார்த்த ரூபாணி அப்படின்னு ஓங்கி உலகளந்தான் தேர்தட்டுல அமர்ந்த கண்ணன் அப்படிங்கிற ஆண்டாள். உலக அளக்கிறது அப்படின்னா எங்கும் நிறைந்து இருப்பது அப்படின்னு அர்த்தம். உலகமே அவனுக்குள் அடக்கம், விஸ்வரூபத்தை காண்பிச்சான். ஓங்கி உலகளந்தான் கண்ணன், அவன்தான் உத்தமன் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அப்படின்னு ஆண்டாள் சொல்றதா அவர் வியாக்கியானம் பண்றார். உத்தமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியம் செஞ்சா கபடம் இல்லாம செய்யணும், மனசுல நினைக்கிறத வாயால சொல்லணும், சொல்றத செய்யணும், செய்யற காரியமும் நல்லதா இருக்கணும். வாமனன் நல்லவன் மாதிரி யாகசாலைக்கு வந்தார். எதை கேட்டாலும் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா மகாபலி. இவன் ஆண்டு இருக்கிற ராஜ்யம் முழுக்க வாங்கிடணும்னு மனசுனால நினைச்சு மாவலி மூவடித்தா அப்படின்னு கேட்டார். அவனை ஏமாத்திட்டார். கொடுத்தேன் மூவடி அப்படின்னு உடனே கிடு கிடு கிடுன்னு ஆகாசத்தையும் பூமியையும் 2 அடியால் அளந்துட்டு அவன் தலையில திருவடியை வச்சு அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டார். அதனால அவனை உத்தமன் அப்படின்னு சொல்லல ஆண்டாள் அப்படிங்கிறார் அவர். வாமனன் பகவான் எப்படி வந்தார் அப்படின்னா, மார்புல மகாலட்சுமியை வச்சுட்டு மான் தோல் போத்திட்டு பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தான் அந்த வாமனன். இது தெரிஞ்சா உத்தம பிரம்மச்சாரின்னு நினைச்சிருப்பானா மகாபலி? தானம் தான் கொடுத்திருப்பானா? இப்பேற்பட்ட கபட வேஷதாரிய உத்தமன்னு பாடல நம்ம ஆண்டாள் அப்படிங்கிறார் அடுத்த வியாக்கியானத்துல. நாராயண பக்தனான மகாபலிய விலக்கிட்டு காம பரவசனான இந்திரனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும்னு வந்த வாமனன் அவனை உத்தமன்னு சொல்லல நம்ம ஆண்டாள்னு அவர் வியாக்கியானம் பண்றார். துஷ்டர்களை அழிச்சு பக்தர்களை ரட்சிக்க அவதரிச்சவன் யார் அப்படின்னா கண்ணன் தான். அதனால அவனைத்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு பாடினா ஆண்டாள்னு அவர் சொல்றார். ஆழ்வார்கள்லாம் கூட கண்ணனைத்தான் உத்தமன் அப்படின்னு பாடியிருக்கார். ஆழ்வார்கள் பாடின ஒரு பாட்டுல நடந்த நிகழ்ச்சிய இப்ப நான் சொல்றேன். அர்ஜுனன் எப்பவும் என்ன பண்ணுவான்னா காமியமா தான் சிவ பூஜை பண்ணுவான். பாரத யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அப்போ கிருஷ்ணா நாழி ஆயிடுறா, கிருஷ்ணா நான் சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னா. கிருஷ்ணன் சொன்னா பாதி யுத்தத்துல எல்லாம் போகக்கூடாதுரா, அவசியம்னா இங்கேயே பண்ணு அப்படின்னு விட்டான். உடனே பூஜை பண்ண ஆரம்பிச்சு விட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணர் தன்னுடைய திருவடியை காண்பிச்சாராம். பூமாலைய கிருஷ்ணனோட திருவடியில சமர்ப்பிச்சான் அர்ஜுனன். பூஜை முடிஞ்சு போயிடுத்து, யுத்தமும் முடிஞ்சு போயிடுது. மறுநாள் காலம்புற பூஜை பண்றதுக்காக பூஜை பெட்டியை திறக்கிறான் அர்ஜுனன். சிவன் விக்கிரகத்து சிரசுல நேற்றிக்கு இவன் கண்ணனுடைய திருவடியில சாத்தின பூமாலை இருந்துதான். அப்பதான் கிருஷ்ணனுடைய மகிமையை தெரிஞ்சுட்டானா அர்ஜுனன். இந்த நிகழ்ச்சியை தான் ஒரு பாசுரத்துல பாடுறார் ஆழ்வார். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு அப்படின்னு அவர் பாடுறார். உலகளந்த சேவடியில அர்ஜுனன் போட்ட புஷ்பம் சிவனுடைய முடி மேல, அதாவது சிரசுல இருந்தது அப்படின்னு அவர் பாடுறார். அப்போ
ஆழ்வார்களுடைய வழியைத்தானே நம்ம ஆண்டாள் கடைபிடிச்சிருக்கா. ஆழ்வார் சொன்ன மாதிரியே இவளும் கண்ணனைத்தான் உலகளந்த உத்தமன் அப்படின்னு பாடினா. கண்ணன் தான் புருஷோத்தமன், வேதமே அவனைத்தான் புருஷோத்தமன்னு சொல்றது. அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதக புருஷோத்தமக. கண்ணன் தான் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், பிரபர்த்தி யோகம்ங்கிற தர்மங்களை உபதேசம் பண்ணான் அர்ஜுனனுக்கு தேர்தட்டுல. லோகத்துல உள்ளவா அதை கேட்டு மோட்சம் அடைய காரணமாக இருந்தவன் கண்ணன். வாமன பகவான் இதெல்லாம் ஒன்றும் உபதேசமே பண்ணலையே. அதனால கண்ணன் தான் உலகளந்தவன் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். உலகத்துல உள்ளவாளோட உள்ளத்தையும் அளந்து வச்சிருக்கான் கண்ணன் அப்படின்னு சொல்றாவு. கண்ணனே சொல்றான், மதுரா நகரவாசிகள் நான் பரமேஸ்வரன் அவ புரிஞ்சுக்கல, ஆனா சில மகான்கள் புரிஞ்சுண்டு என்ன ஆசிரியிச்சு பலனை அடைஞ்சார்கள் அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி கனக்கச்சிதமா உள்ளத்தை அளந்து வச்சிருக்கான் கண்ணன் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அப்பேற்பட்ட உத்தமனை பாடி அப்படின்னா, உத்தமனை பாடின்னு சொல்லல, உத்தமன் பேர் பாடி அப்படின்னு சொல்றான். திருமங்கை ஆழ்வார் கூட நாராயண நாமத்தை தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லி அந்த நாமமே குலம் தரும் செல்வம் தந்திடும்னு சொன்னார் அவர். ஆழ்வார் சொன்ன மாதிரியே ஆண்டாளும் உத்தமன் பேரை பாடினா. அவன் பேரை பாடினா என்னாகும் அப்படின்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்யும். அதனால நெல் பயிர்கள் ஓங்கி வளரும், மீன்கள் நெல் பயிரின் ஊடே புகுந்து துள்ளி விளையாடும், பூங்குவளை பூக்கள்ல வண்டுகள் தேனை உண்டு உறங்கி அப்படியே உறங்கி கிடக்கும். இப்படின்னு கிரீன் ரெவல்யூஷனை சொல்லி முடிச்சுட்டா ஆண்டாள். அடுத்ததா ஊரினுடைய வளத்தை சொல்றா. தேங்காதே புக்கியிருந்த சித்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். கண்ணனுடைய கடாட்சம், அவனுடைய ஸ்பரிசத்தினால யானை மாதிரி பெருத்து இருக்குமா பசுக்கள்லாம் கோகுலத்துல. நான் ஸ்டாப்பா பாலை சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னான். அடுத்ததா என்ன ரெவல்யூஷன் சொல்லிட்டான்னா, ஒயிட் ரெவல்யூஷனை சொல்லிட்டாளாம். இத்தனை செல்வமும் கொடுப்பவன் யார்? கண்ணன். அந்த செல்வமும் நீங்காமல் இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுவான். நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம் பாவாய் அப்படின்னு சொல்றா. உடனே கோபிகைகள்லாம் கேட்கிறா, நீங்காத செல்வம்னு சொன்னியே, எத்தனை செல்வம் இருந்தாலும் இந்த சரீரம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா அப்போ அது நீங்கிற செல்வம் தானே, நீங்கிடுமே அப்படின்னு கேட்டார்கள் கோபிகைகள். கோகுல சிறுமிகளே கேளுங்கோ, செல்வம் ரெண்டு விதம். ஒன்று அழிஞ்சிடும், இன்னொன்று அழியாது. ஜீவாத்மாக்கள் இருக்கிறவரை அனுபவிக்கும் செல்வம் அழியும் செல்வம். அழியாத செல்வம் எது அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன். அவன் நமக்கு கிடைச்சா இந்த சரீரம் அழிஞ்சாலும் அவன் நம்மோட கூடவே இருப்பான். பரம ஆனந்தத்தை கொடுக்கும் கற்பக விருட்சம் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதிலும் ஸ்ரீ அப்படிங்கிற லக்ஷ்மி பிராட்டி கல்ப லதை, அவனை சுற்றிலும் படரும் கொடி அவள். ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னையே கொடுத்துடுவா. அதுதான் நீங்காத செல்வம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். சகிகளே, அந்த உத்தமனை பாடினா இந்த லோகத்திலும் சகல சௌக்கியங்களையும் அனுபவிக்கும்படி பண்ணிடுவான். இந்த சௌக்கியத்திலும் வைராக்கியத்தை உண்டு பண்ணி ஸ்ரீவைகுண்டமாகிற தன்னோட ஊரையும் தந்துடுவான். நித்திய ஆனந்தத்தை கொடுப்பான்னு சொல்லி பூர்த்தி பண்றா இந்த பாசுரத்தை ஆண்டாள். இனி சுவாபதேசமா ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை பாடினா எப்பேற்பட்ட செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார்கள் நம் பூர்வர்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பகவான்னு நமக்கு அறிமுகப்படுத்தியவர்களே யார் அப்படின்னா ஆச்சாரிய புருஷர்கள் தான். அந்த ஆச்சாரியனுடைய பெயர் புகழ் அவர்களுடைய தனியன்களை சொல்லிண்டே இருக்கணும். ராமானுஜர் அப்படிங்கிற 4 எழுத்து நாமத்தை சொன்னா ஐஸ்வர்யம் பெருகும், வாய் அமிர்தம் போல தித்திக்கும், பாபம் புண்ணியம் ரெண்டும் கழிந்து பரமபத இன்பத்தை பெற்றுத்தரும்னு திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்ற. சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றற ஓடும் உரைக்கின்றனன்
ராமானுஜன் என்று சொல்லுமினே அப்படிங்கிறார். மாதம் மும்மாறி பொழியற மாதிரி ஆச்சாரியனும் ரகசியத்ரயம் அப்படிங்கிற 3 மந்திரங்களை உபதேசிப்பார். அவ சொன்ன மந்திரத்தை ஜபிச்சுட்டே அவளுக்கு பணிவிடையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த தீங்கும் வராது. தீங்கு வராது கூட இல்ல, முதல்ல வியாதியே வராது. வந்த வியாதியும் ஓடி போயிடும். அவ சொன்ன அந்த நாமத்தை, அவ என்ன மந்திரம் சொல்லியிருக்காளோ அதை நம்ம ஜபிச்சுட்டே இருக்கணும். அஜ்ஞான் குரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கு அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம், ரு அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கி ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றி வச்சுடுவார்கள் சத்குருமார்கள். வள்ளல் பெரும் பசுக்கள் அவள்லாம். பிரதிபலனை எதிர்பார்க்காம உபதேசம் பண்ணக்கூடியவர்கள். ராமானுஜருக்கு முக்கியமா 5 ஆச்சாரியர்கள் பல அரிய விஷயங்கள் எல்லாம் அவாக்கிட்டேந்து தான் கிரகிச்சுண்டாராம் ராமானுஜர். குருவிடமிருந்து நல்ல உபதேசங்களை பெற்று அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நீங்காத செல்வம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். இந்த ஆச்சாரிய வைபவத்துல அதுதான் நீங்காத செல்வம் அப்படிங்கிறார்கள் நம் பூர்வர்கள். ஆக இந்த 3வது பாசுரத்துல முத்தான 3 செல்வங்களான தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யும், 2வதாக ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னு சொன்னா, 3வதா வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னா, இந்த 3ம் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமனின் பேர் பாடணும். அவன் பேரை பாடினா நீங்காத செல்வம் நிறையும்னு சொன்ன ஆண்டாளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்துகு அழகவிநிகிதாபிஷட்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானக. ஆண்டாள் திருவடிகளே சமணம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.